சமீப காலமாக பெண்கள் சம்பந்தப்பட்ட இந்த விஷயத்துக்கும் என்னுடைய பதிவு நான் பெருசா பதிவிடுறது இல்லைங்க. காரணம் ஒண்ணு பெருசாலாம் கிடையாது. இந்த பதிவு மூலமா ஏதாவது ஒரு மாறுதல் நடக்கும்னு பார்த்தா ஒண்ணுமே நடக்கல. வெறும் ஆதங்கத்தை வெளிப்படுத்தி என்ன ஆக போகுது? ஆதாரத்தை வெளிப்படுத்தியே ஒண்ணு நடக்காதப்போ ஆதங்கத்தை வெளிப்படுத்தி என்ன நடக்க போகுது? பொதுவாகவே அந்த காலத்துலலாம் கள்ளிப்பால் ஊத்தி ஏன் பெண் பிள்ளைய கொல்றீங்கன்னு கோவப்பட்ட நம்ம இதுக்கு கள்ளிப்பால் மேலையா இருக்குமோ, எந்த ஒரு வருத்தமும் இல்லாம எந்த ஒரு வழியும் இல்லாம பேசாம அப்பயே போயிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இப்போ எங்களுக்கு வருது. பெண் பிள்ளைகள் இந்த நாட்டினுடைய சொத்துங்க. பெண் பிள்ளைகள் இந்த நாட்டினுடைய பொக்கிஷங்கள். அது தெரியாத எத்தனையோ பேர் அதை கசக்கி தூக்கி எரிஞ்சிடுறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த இரவை நான் எப்படி கடக்க போறேன்னு தெரியல. ஒரு சமூக பார்வையாளரா, ஒரு தாயா சில விஷயங்களை படிக்கும் போது மிகப்பெரிய வேதனையா இருந்தது. என்னன்னா, நாங்க ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கும் போது, இல்ல நீங்க எல்லாருமே பாக்குறவங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போது, பக்கத்து வீடு எதிர்த்த வீட்டுல சண்டை வந்தா கூட நம்ம சின்ன பிள்ளையா எங்கேயாவது ரோட்ல நின்னா கூட யாருக்கிட்டையாவது சொல்லி விடுவாங்க, உங்க பிள்ளை அங்க நிக்கிறது போய் பார்க்க சொல்லுங்க அப்படின்னு. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் எல்லாம் நமக்கு ஒரு அரணாக இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்கள்ட்ட பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்ட பேசாதன்னு சொல்லி வைக்கக்கூடிய சூழலை உருவாக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சமூகத்தை பார்த்து நம்ம என்ன கேள்வி கேட்க முடியும்? கோவையில அந்த குழந்தைய பார்த்து அடுத்த நிமிடம் பெற்றோர்கள் காவல்துறையிட்ட சொன்ன ஒரே ஒரு விஷயம், அவளுடைய கழுத்து அவளுடைய முடியாலேயே நெருக்கி, அவளுடைய கழுத்து எலும்பு நொறுக்கி, அவளுடைய ஒரு பக்கம் கழுத்து தொங்கி இருக்கு, முகம் முழுக்க சிதைக்கப்பட்டிருக்கு, கற்களால முகத்திலேயே அடிச்சிருக்காங்க. ஒரு நாள் இரவு முழுக்க அந்த குழந்தையை சித்திரவதை பண்ணிருக்காங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லைங்க. குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. உங்களுடைய காம பார்வை எப்படி குழந்தைகள்கிட்ட போகிறதுங்கிறது எனக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் ஏத்துக்கவே முடியல. ஒண்ணு வயதானவங்கள்ட்ட அந்த மாதிரியான விஷயமும் நடக்குது. இப்படி இந்த குழந்தைகளை சுற்றி சுற்றி தொடர்ந்து பாலியல் விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும்போது தயவு செய்து அரசு இதற்கு ஒரு நல்ல முடிவெடுக்கணும். பெரிய நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கைய இந்த தப்பு இவங்கதான் பண்ணினாங்க அப்படின்னு அது கண்டிப்பாக டெஸ்ட் எடுப்பாங்க. நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. அப்படி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா தயவு செய்து யோசிக்காதீங்க. அடுத்த நிமிடம் அது மரண தண்டனையா இருந்தா அதை விட ஒரு பெரிய புரட்சி இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது.